welcome to our channel Simple Maths by Jaithun. இன்னைக்கு 10th standard maths chapter 3 algebra ல exercise 3.1 தான் பார்க்க போறோம். question பாருங்க, நான் ரீட் பண்றேன். 1 year father and a grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are you? They all now. இப்போ அவங்க கொஸ்டின் பாருங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாணி her father and her grandfather have an average age. இப்போது அவங்க எதுவுமே கொடுக்கல, அதனால நம்மளே எடுத்துக்கலாம். let வாணி's age be xன்னு எடுத்துக்கிறேன். வாணி's father's age be yன்னு எடுத்துக்கலாம். வாணி's grandfather age be zன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அவங்க சொல்கிறது பாருங்களேன். Vani her father and her grandfather have an average of 53. ஆவரேஜ்னா உங்களுக்கு தெரியும், அவங்க கொடுத்துருக்கதை வந்து டோட்டல் பண்ணி போடணுன்ட்டு. இப்போ நம்ம அவங்க எதுவும் கொடுக்கல, அதனால நம்மளே தான் எடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக லெட்டுன்னு போடணும், நம்மளே எடுத்ததுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை 3 பேர் இருக்கிறதுனால இங்கே 3 ஈக்குவல்ஸ் அவங்க ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 53ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஒன் ஆஃப் அவர் கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காங்க. கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வந்து இசட்டு, ஆஃப்னா 2, 1/2 வரல, அந்த 1ன்ற இடத்துல தான் இசட் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ்ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 1/3 ஆஃப் அவர் ஃபாதர் ஏஜ், 1/3ன்றாங்க. ஃபாதர் ஏஜ் வந்து ஒய், 1/3ன்றதுனால இங்கே 3 வரும், ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, 1/4 ஆஃப் வாணி ஏஜ் 65. 1/4னா உங்களுக்கு தெரியும், எக்ஸுன்றது தான் வாணியோடது, 4னா 4 இஸ்னா ஈக்குவல் 65. நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இஸ் வாசிபிள் அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு போடணும், டைம்ஸ் வந்து இன்ட்டு போடணும்னு சொல்லி சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதுங்க பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பாருங்களேன், ஏஜ் சம்னாலே டேப்லெட் காலம் போடணும். இப்போ பாருங்கள், நான் டேப்லெட் காலம் போடுறேன். இப்போது ப்ரெசன்ட் ஏஜ் பாருங்களேன், ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ் ஒய் இசட்டு நம்ம நேம் கொடுத்தோமா, நம்மளே நேம் கொடுத்தோமா. இதான் அவங்க இப்போ இருக்க ஏஜ், ஓகேங்களா. 4 ஏஜ் 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அகோனா முன்னாடி இல்லை. இப்போ பாருங்கள், 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணிக்கும் ஏஜ் குறையும், அப்புறம் ஃபாதருக்கும் ஏஜ் குறையும், கிராண்ட்ஃபாதருக்கும் ஏஜ் குறையும். இப்போ நீங்கள் இப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால நான் டேப்லெட் காலம் போட்டேன். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க, 4 years ago if வாணி கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times. இப்போ பாருங்கள், வாணி கிராண்ட்ஃபாதருக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், இசட் -4ன்னு எடுத்திருக்கோமா. வாஸ்ன்னா ஈக்குவல் தெரியும் சொல்லியிருக்கேன்ல, ஈக்குவல் 4 timesனா 4 into, ஓகேங்களா. 4 into வாணிஸ் ஏஜ். வாணி என்ன நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் -4, 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த 4 உள்ளே இருக்க நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இசட் -4ன்னு இருக்கா, 4, அதாவது இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 4 into எக்ஸ் என்ன, 4x, மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கும். 4 4s are எவ்வளோ, 4 4s are 16. இப்போ பாருங்கள், இப்போ வந்து 4x -16 இருக்கா. இந்த இசட் -4 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் வரும்போது -z ஆகும், -4 வந்து +4 ஆகும், ஈக்குவல் 0, ஓகேங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 16யும் 4யும் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 4x -z அப்படியே இருக்கும். இப்போது -16 + 4 என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சரு, -12ன்னு வருமா, ஈக்குவல் 0. இப்போது இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1. இப்போ தான் நம்ம ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்களேன், இங்கே மேலே பாருங்களேன், இது நம்ம ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஞாபகம் இருக்குது. அவங்க டைம்ஸ் ப்ளஸ் எல்லாம் கொடுத்தாங்களே, இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் நான் வந்து ரப் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் இல்லை, அதனால் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை. இப்போ நம்ம இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு சொன்னல, கீழே இருக்கிறத வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 12 வரும். இந்த 2 டேபிள்ஸ்னு 12 வரும், 3 டேபிள்ஸ்னு 12 வரும், 4 டேபிள்ஸ் 12 வரும். அதனால் இது எல்சிஎம் எடுத்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2 6 are 12,
இன்ட்டு 6 இங்கே வந்து 3 4s are 12 கீழே நம்ம எந்த டேபிள்ஸில் அதாவது எந்த டைம்ஸில் பண்ணுறோமோ அதுதான் மேலேயும் பண்ணணும். இங்கே 4 3s are 12 அதே நியூமரேட்டரில் 3 டைம்ஸ் தான் பண்ணணும். இப்போ பாருங்கள் 6 into z 6z ப்ளஸ் 4 into y 4y ப்ளஸ் 3 into x 3x டிவைடட் பை 12 தான் நம்ம எல்சிஎம் பண்ணோம் ஈக்குவல் 65. இப்போ பார்த்தீங்கன்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x. இப்போ இது நம்ம க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 780 வரும். இப்போது இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஆவரேஜ் ஏஜ் அப்படி சொல்லிட்டு, இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது சால்வ் பண்ண ரொம்ப ஈஸி. என்னென்னா கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து மேலே நியூமினேட்டர் போகுது. இப்போ போய் காமிக்கிறேன் பாருங்கள். x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இப்போ இது ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ஸ் 53 இருக்கா, டிவைடட் பை 3 இருக்குது. இது வந்து இங்கே வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போது பண்ணுனா ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 53 into 3 ஆன்சர் என்ன வரும் 159 வரும். இப்போ இதுதான் ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் 1 2 3 மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2வையும் 3யும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன் 1ல் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஆனால் ஈக்குவேஷன் 2ல் பாருங்களேன், எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது, இசட்டும் இருக்குது. இங்கேயும் எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது, இசட்டும் இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் 2வையும் 3யும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 and 3, ஈக்குவேஷன் 2யும் 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இங்கே ஒய் கேன்சல் ஆகும். இப்போ நம்ம எதை வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒய் வந்து கேன்சல் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் ஒய் கேன்சல் பண்ணுறேன். ஒய் கேன்சல் பண்ணுறதுக்கு இப்போது இந்த ஈக்குவேஷன் 3யை 4ஆல் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணனா இங்கே 4y வந்துடும், நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் சப் பண்ணி. இப்போ ஈக்குவேஷன் 2வை ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x ஈக்குவல்ஸ் 718 இருக்கா. இப்போது இந்த 3யை வந்து அதாவது 3 ஈக்குவேஷனை வந்து 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே போடலாம். அப்போது என்ன வரும்னா 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z 159 into 4 என்ன வரும் 636 வரும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4y இருக்குதான், ஆனால் இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணிட்டோம்னா கீழே இருக்க மொத்தத்துக்குமே நம்ம சைன் மாற்றணும். இப்போ இது ஈஸியாக எலிமினேட் ஆகிடும். 6z இங்கே பார்த்தீங்கன்னா 6z இருக்குது, இங்கே வந்து 2z வரும். கிரேட்டர் நம்ம சைன் ப்ளஸ்ன்றதுனால நம்ம எதுவும் போடணும் அவசியம் கிடையாது. இங்கே வந்து ஆன்சர் வந்து -xன்னு வரும். இங்கே வந்து ஈக்குவல் 144 வரும். இதுதான் ஈக்குவேஷன் 4. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும் பாருங்களேன். இங்கே ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது, எக்ஸும் இசட்டும் இருக்கா வேரியபிள்ஸு. அதே ஈக்குவேஷன் 4ல் பாருங்களேன், இங்கேயும் எக்ஸும் இசட்டும் இருக்குது. ஆனால் ஈக்குவேஷன் 2 3ல் எக்ஸ் ஒய் இசட் மொத்தமே இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலான்னு தோணுது. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 1 2 3 4 நான் எங்கள் சைடில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ சால்விங் ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் நம்ம சால்வ் பண்ணுறோம் நான் சொன்னேன்ல. சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எக்ஸ் இருக்கா, இங்கே வந்து 4x இருக்குது. அந்த 4x இங்கே கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இசட் இருக்குது, 2z இருக்குது, இதை கூட நம்ம அங்கே கொண்டு வரலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 4ஐ வந்து 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஏன்னா 4ஆல் 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா எக்ஸ் ஈஸியாக கேன்சல் ஆகிடும். அதனால தான் நம்ம ஆல்ரெடி ஒய் எலிமினேட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ எக்ஸ் எலிமினேட் பண்ண, இசட் கூட நீங்கள் எலிமினேட் பண்ண, நான் வந்து எக்ஸ் எலிமினேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 4x மைனஸ் இசட் மைனஸ் 12 ஈக்குவல் 0. இப்போது 12 = 0 போடணும்னு அவசியம் இல்லை, ஈக்குவல்ஸ் 12 மட்டும் போடலாம். இங்கே -12 இருந்துச்சு, அது ரைட் ஹேண்ட் சைட் வரும்போது +12 ஆகிடும். ஸோ ஈக்குவல்ஸ் 12 மட்டும் நான் போடுறேன். அடுத்தது பாருங்கள், இதை வந்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன்னா 8z வரும். 4 2s are 8ல், அதனால இங்கே இசட்ன்ற நேராக எழுதுகிறேன். 8z இங்கே ப்ளஸ் தானே இருக்குது முன்னாடி, அதனால. அடுத்தது பாருங்கள், இங்கே 4 into -x வந்து -4x வரும். ஈக்குவல் 144 4s are என்ன 588 வரும். இப்போ இது நம்ம ஈஸியாக கேன்சலேஷன் பண்ணிடலாம். இது வந்து ஆட் தான்.
ஸ்ட்ரைட்டாகவே கேன்சல் ஆகுறதுனால இது ஆட் தான். ப்ளஸ் 8x மைனஸ் ப்ளஸ் 8z மைனஸ் z என்ன 7z. இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் சைன் போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள் 588 மைனஸ் 12 என்ன வரும் 576 மைனஸ் 12 என்ன வரும் 588 வரும். இங்கே பாருங்கள் z ஈக்குவல் 588 டிவைடட் பை 7. இப்போ இது ரெண்டுத்தையும் 7ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 84 ஆன்சர் வரும். z ஈக்குவல் 84 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இசட்டோட ஆன்சர் வந்து 84 வந்திருக்கு. எப்படி வந்துச்சு, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 நம்ம காப்பி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 4 ஈக்குவேஷன் 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டு இதை ஈஸியாக நம்ம வந்து ஆடில் இருக்கிறதுனால இது ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். எலிமினேட் பண்ணிவிட்டு 8z மைனஸ் இசட்டை வந்து 7z ஆக்கிட்டோம். 576 ப்ளஸ் 12 வந்து 588 ஆக்கிட்டோம். z ஈக்குவல் 588. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 7 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது டிவைடில் ஆகும். ஸோ 784s are 588. இப்போது இசட்டோட ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த இசட்டை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனோட நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இசட்டை வந்து ஈக்குவேஷன் 1ஓட சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், இந்த 1 தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. இங்கே 159 இருக்குது, இங்கே 144 இருக்குது, ஆனால் இங்கே 12 தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போது சப்ஸ்டிடியூட் இசட் இன் ஈக்குவேஷன் 1ஓட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1 என்ன 4x மைனஸ் இசட் ஈக்குவல்ஸ் 12ன்னு இருக்கா. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க -12 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +12 ஆகிடும். ஸோ இப்போ இசட்ன்ற இடத்துல நம்ம 84 ஃபுல் பண்ணணும். 4x மைனஸ் 84 ஈக்குவல்ஸ் 12 ஆகிடும். ஸோ 4x ஈக்குவல்ஸ் 12 ப்ளஸ் 84. 4x ஈக்குவல்ஸ் 84 ப்ளஸ் 12 வந்து 96 ஆகும். ஸோ x ஈக்குவல்ஸ் 96 டிவைடட் பை 4. 424s are 96. ஸோ எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு 24ன்னு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எக்ஸும் நம்மளுக்கு கிடச்சாச்சு, ஒய்யும் கிடச்சிச்சு, அதாவது இசட்டும் கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ஒய் தேவைப்படுது. இப்போது இங்கே பாருங்களேன், எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது, இசட்டும் இருக்குது. நம்ம எக்ஸோட வேல்யூ போட்டுட்டு இசட்டோட வேல்யூ போட்டுட்டு ஒய்யோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. அதனால் இசட்டையும் எக்ஸையும் வந்து ஈக்குவேஷன் 3ஓட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். சப்ஸ்டிடியூட் எக்ஸ் அண்ட் இசட் இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 159 இருக்கா. எக்ஸ்ன்ற இடத்துல 24 போடலாம். ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இசட்டோட ஆன்சர் 84 வந்துச்சு. ஸோ திஸ் இன்ட்டு 159. இப்போ பாருங்கள் 24 ப்ளஸ் 84 என்ன வரும் ஆன்சர் ஒய் ஈக்குவல்ஸ் 108 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 108. 159 அப்படியே தான் இருக்கும். ஒய் ஈக்குவல் 159 மைனஸ் 108. இப்போது y ஈக்குவல்ஸ் 51. இது ரெண்டுத்தையும் அதாவது மைனஸ் பண்ணிங்கன்னா 51 வரும். இப்போ பாருங்கள், நம்ம மூணுத்துக்கும் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்ம எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தேர்ஃபோர் வானிஸ் ப்ரெசன்ட் ஏஜ், வானிஸோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸு தானே வாணி, அவளோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன வந்திருக்கு 24ன்னு வந்திருக்கு. இப்போது வானிஸ் ஃபாதர் ஏஜ் வந்து ப்ரெசன்ட் ஏஜ்னால் இப்போ இருக்க ஏஜ். ஓகேங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க XYZ நம்ம கொடுத்தோம். அதோட ஏஜ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபாதர் ஏஜ் வந்து ஒய்க்கு நம்மளுக்கு என்னென்னு வந்திருக்கு 51ன்னு வந்திருக்கு. அடுத்தது வானிஸ் கிராண்ட்ஃபாதர், வாணியோட கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வந்து 84 வந்திருக்கு. இப்படி நீங்கள் சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு 1 மார்க் எக்ஸாமில் தருவாங்க. இந்த சென்டென்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுங்க. அதோட இந்த சம்மில் லெட்டுன்னு சொல்லி எழுதிருக்கோம்ல, லெட்டுனா நீங்கள் எடுத்தது அதாவது நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த XYZ எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் இந்த சம்மில் வந்து லெட்டு இந்த இஸ்ஸு வாஸ்வெல் அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த சென்டென்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது எழுதிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் இதோட ஓவர். இந்த சம்மில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கூடவே வர பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு தினமும் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லாஸ்ட்டாக நிறைய சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு
அதாவது நிறைய சம்ஸ் எல்லாம் நான் வெளியிட்டிருக்கேன். இந்த சம் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். எல்லா சம்ஸோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது சம்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த சம் போட்டு தரேன். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.